ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தீபாவளிக்கு வெடி பாக்ஸ் வந்திருக்கு. நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? வாங்க பார்க்கலாம். வாங்க, இது வந்து பேட் வெடி. பேட் இருக்கும், பேட் பாலோடு வருது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் நல்லா இருக்குது. இது மேலே வைக்கணும் போல், மேலே வச்சு பண்ணணும் போல், எப்படின்னு தெரில, பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னே தெரியல. இதுவும் இந்த மேலே வச்சா புஷ்வான மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு மயில், ஆல் டைம் ஃபேவரட், நம்மளோட ஸ்பெஷல் மயில் தான். இது செம்மையாக இருக்கும், ட்விங்கிளாகவும் பார்க்கலாம். இது நம்ம எப்போயுமே ரெகுலராக வாங்குறது தான். இது நல்லாயிருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? அடுத்தது வந்து இந்த பெரிய கம்பி மத்தாப்பு. இது வந்து ரொம்ப லாங்கு, பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, பார்க்கலாம். அடுத்தது இது சாட்டை நினைக்கிறேன், சாட்டை தான். இது நம்ம எல்லா வெடிக்கூடையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னா சீனி வெடி பாக்கெட். இது வந்து 3 இருக்குது. இது நமக்கு இல்லை, அஸ்வந்த் தான் நல்லா யூஸ் பண்ணுவார். அடுத்தது இது வந்து மேட்ச் பாக்ஸ் கம்பி மத்தாப்பு. இது வந்து அஸ்வந்துக்காக தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த உரசி நம்ம அதை யூஸ் பண்ணணும். இதுவும் அஸ்வந்துக்கு தான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் ஷார்ட்டாக தான். அடுத்தது இது என்னது? சங்கு சக்கரம் நல்லாயிருக்கு. இதுவும் பெருசாக இருக்குது, நல்லா லாங்காக வரும். அடுத்தது வந்து குட்டி பீக்காக். அது வந்து பெரிய பீக்காக், இது குட்டி பீக்காக், அதுலேயே சின்னது. அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த குருவி வெடி. நிறைய பார்ட்டிஷனாக நிறையா இருந்துச்சு. இது குருவி வெடி தான். அடுத்து என்ன அப்படின்னா, இது வந்து புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. கம்பி மத்தாப்புலேயே எதுவும் டிசைனாக இருந்துச்சு. இதை உள்ளே எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, உள்ளே தான் இருந்துச்சு. அது நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிற அன்றைக்கி தான் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். புதுசாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்னென்னு பார்க்கலாமா? அடுத்து வந்து கலர் பாம். நமக்கு எப்போயுமே ஃபேவரெட். இது வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. இது நானும் அஸ்வந்தும் ரொம்ப சண்டை போடுவோம். இது நமக்கு ஃபேவரெட். இதுவும் ஓகேவா. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புஷ்வானம்னு நினைக்கிறேன். இது பெருசு, ரொம்ப பெருசு, நல்லா ஹை லாங்கில் வரும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெடிக்கிற அன்றைக்கி தான் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 30 ஷாட் நினைக்கிறேன். அடுத்தடுத்து கண்டினியூஸாக வரும்ல, அந்த 30 ஷாட். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னா, இது ஒரு இதுதான் புஷ்வானம். அதில் கொஞ்சம் சின்ன சைஸ். இதுவும் அடுத்த அன்றைக்கி தான் பார்க்கணும், எப்படி எந்த லெவலில் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்காங்க. இது வந்து 12 ஷாட். அடுத்த 12 நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும்ல, அதுலேயே 12 ஷாட். இது 12 இது வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தா, இதுவும் ஹெலிகாப்டர் ஷாட்டு. இந்த டப்னு வச்சுட்டே இருக்கும், ஹெலிகாப்டர் ஷாட்டு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு லாலிபாப் ஷாட். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. லாலிபாப் இதுவும் அஸ்வந்துக்கு தான், அவர் தான் வெடிப்பார். அடுத்து வந்து அந்த சங்கு சக்கரத்துலேயே கொஞ்சம் டிசைனாக இருக்குது. இது கொஞ்சம் அவ்வளோதான். நம்ம இப்போ மொத்தமாக என்னென்ன இருக்குதுன்னு இது வரைக்கும் நம்ம ஒன்றா எடுத்து சிங்கிளாக பார்த்தாச்சு. இது மொத்தமாக சேர்த்து இவ்வளோ தான் இருக்குது. இதை வெடிக்கிற அன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் இருக்க மொத்த வெடி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.